என்ன நடந்துச்சு, நீங்கள் யார், வேறு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்? நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் வருவாங்க, 8 மணிக்கு வந்து மிரட்டுவாங்க. காலையில் எந்திரிச்சதுனால பயமாக தான் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னார், மேடம் உங்கள் காலில் வேணால் உழுகிறேன், எங்கள் பொருளை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நக்கலாக அப்படி சொல்ல முடியாது சார். இவங்க டெனண்ட்டை காலி பண்ண முடியாது. இந்த நியூஸில் இப்போ பாலிமர் போன்ற பெரிய செய்திகள்லாம் வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? யாருமே இல்லை ஜி, யாரும் தொடர்பு கொள்ளுங்கள், லைவாக நம்ம பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். கோர்ட்டில் இருக்குன்னு பொருள் சொல்கிறேங்க, எப்படி வந்து வீட்டிலேருந்து மணி நீங்கள் எடுக்கலாம், செக்லேருந்து எப்படி நீங்கள் வந்து பணம் எடுக்கலாம்? பாதிக்கப்பட்டவர் வந்து வீட்டில் வாடகைக்கு இருக்கக்கூடியவர், உங்களுக்கும் உங்களுடைய அதாவது உறவு முறைக்கும் தான் சண்டை. அதில் பாதிக்கப்பட்டவுடைய பொருளை நீங்கள் எப்படி கையாடல் பண்ணான்னு நாங்கள் இங்கே கேள்வி கேட்குறோம். உங்களுடைய பேட்டிக்கும் இதுக்குமே நிறைய முரண்பாடு இருக்குது. எது உண்மை? நம்ம பொருள் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்புனா யாராவது உள்ளே போக முடியும்? போக முடியாதுல்ல. எப்படி சார் நம்மளோட ஏடிஎம் கார்டு எடுத்துருக்காங்களா? ஆமாம் சார். மொத்தமாக சேர்த்தா 25 லட்சம் ரூபாய் 3 குடும்பத்தோட பொருள் எடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளாக ஏன் தனிப்பட்ட நபராக நீங்கள் ஏன் போராடணுங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம். இல்லை நீங்கள் ஏதாவது இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? ஆனால் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே ரூல்ஸ் படி சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தாங்கல்ல, அவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஃபோன் சார், எனக்கு ஹவுஸ் ஓனர்னால நம்பிக்கை கிடையாது சார். சரிங்க சார், ஓகே சார், ஓகே சார். இப்போ மன சொல்கிறதெல்லாம் உண்மை தானே சார்? நம்ம வீடை ஓப்பன் பண்ணி பீரோ இருக்குல்ல சார், பீரோவிலேருந்து எடுத்து செக் புக் எடுத்துருக்காங்க. உங்களோட செக் புக்கா? அப்போட செக் புக் எடுத்து செக் புக்லேருந்து அப்போட பேரை போட்டு அப்போட சைனை அப்படியே போட்டிருக்காங்க. எந்த ஊரில் எடுத்திருக்காங்க? மதுரையில். பொருள் இருக்கிறது கோயம்புத்தூர். ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த வீடியோ போய் எனக்கு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து என்னோடய பொருளை மட்டும் எனக்கு மீட்டு கொடுத்தா போதும் சார், மற்றபடி எதுவுமே எனக்கு வேண்டாம் சார். நெவரஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பிரபல தொலைக்காட்சியில் சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகரும் தற்போது சமூக வலைத்தளங்களிலும் செய்தி சேனல்களிலும் வைரலான ஒரு நபரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபர் யாருன்னா அவருடைய பேர் வந்து மனோ. சார் வணக்கம். சார், நீங்கள் வந்து இப்போது 2 நாட்களுக்கு முன்பு உங்களை வந்து செய்தி தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்துச்சு? 2 வருஷத்துக்கு முன்பு நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து நியூஸ்லலாம் வந்து உங்களோட ஃபேஸ்லாம் பார்க்க முடியுது. என்ன நடந்துச்சு, நீங்கள் யார், வேறு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்? சார், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் வந்து இப்போ விஜய் டிவியில் நடிச்சிருக்கேன். பகலேரியான்னு ஒரு படத்தில் லீட் மெயினாக நடிச்சிருக்கேன். அப்படி நடிச்சிட்டு இருந்தேன் சார். இப்போ இந்த வீட்டு பிரச்சனை எப்படி போச்சுன்னா, நான் அந்த சொத்து பிரச்சனை, இவங்களோட 2 பேர் தான் சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நானும் நிறைய டைம் போய் கேட்டு பார்த்தேன். நான் அந்த டைம் ஷூட்டிங் போயிருந்தேன். ஷூட்டிங் போகிற டைமில் எனக்கு தெரியல இது எடுத்திருக்காங்க அப்படின்னு. நான் நாட்டு ஜப்பில் இருந்துச்சு. அப்போ உடனே என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, நாட்டு ஜப்பில் இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணேன். அப்புறம் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்க சும்மா வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அந்த பொருள் அங்கே தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நானும் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி எடுக்கவா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் யாரும் போக வேண்டாம்ப்பா, என் வக்கீல் வந்து போக வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு மட்டும் போய் எடுத்திருந்தோம்னா இந்நேரம் பொருள் இருந்துருக்குஞ்சு. இப்போ என்ன எப்படி ஆச்சுன்னு கூட எனக்கு உங்களுக்கே தெரியும். ஒரு பொருள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், அதோட வலி நமக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த வலியே தெரிய மாட்டேங்குது. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் நைட்டு வருவாங்க, 8 மணிக்கு வந்து மிரட்டுவாங்க. அவங்களையா? அந்த தியாகு வனிதான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வருவாங்க. வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி இப்போ நீங்கள் குடியிருந்த வீட்டுக்கும் ஓனருக்கும் அவருடைய அண்ணனுக்கும் சண்டை. 2 பேர் சொத்து பிரச்சனை. நைட்டு வருவாங்க, மிரட்டுவாங்க, போயிடுவாங்க. திடீர்னு காலையில் ஒரு 10:30 மணி போலீஸோடு வந்து நின்றுவாங்க. மீடியாக்காரங்களை கூப்பிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி மிரட்டுவாங்க. யாரு? அந்த தியாகு வனிதா அப்படி. மீடியாவே வருமா கூட? 2 கேமராவில் எடுத்துகிட்டு வராங்க. போலீஸ் ஜீப்லாம் வந்து இறங்கி நிற்கும். அப்படியே காலையில் எந்திரிச்சதுனால பயமாக தான் இருக்கும் நமக்கு. ஐயோ திடீர்னு வந்துடுவாங்களா, வீட்டை விட்டு எங்கள் வெளியே போகிறக்குலையும். ஆனால் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லை அந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே போய் சண்டை போட்டு நம்மகிட்டையும் பிரச்சனை பண்ணுவாங்க. வக்கீல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து கிளம்புங்க, டெனன்ஸில் கிளம்பணும் அப்படின்னு. நான் டைம்லாம் கேட்டேன், டைம் எழுதியும் கொடுத்துருக்கேன். சார் இந்த மாதிரி இப்போலாம் கிளம்ப முடியாது, ஒரு வீடு பார்க்குற எவ்வளோ கஷ்டம் நமக்கு தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் மாதம் முன்னாடியே சொல்லணும், டைம்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவங்க வந்து அடுத்த நாள் சொல்லி ஒரு நாள் முடியுது மறுபடியும் வந்துட்டாங்க.
இந்த மாதிரி அந்த ஸ்லிப்பெல்லாம் கொடுத்தேன் எழுதி, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இருக்கட்டும். அவங்க கேட்டு இல்லைன்ட்டாங்க. அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது இன்னும். அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் பார்த்து மறுபடியும் வந்துட்டாங்க. நீங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்ட வீடியோவா? தியாகு வனிதா இருக்காங்க, அவங்க வக்கீல்கிட்ட கொடுத்த வீடியோஸ் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வக்கீல் சொல்ல மாற்றி பேசிட்டார். இந்த மாதிரி நான் கொடுக்கவில்லை, இங்கே கொடுத்தேங்க அப்படின்ட்டு. அவங்களும் ரொம்ப இது ப்ரெஷர்ஜி, தூங்கக்கூட முடியாது நம்மளால். பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. எத்தனை குடித்தனம் இருக்காங்க? மொத்தமாக ஒரு 3 குடித்தனம் அந்த மாதிரி இருக்குச்சு மொத்தமாக. பக்கத்தில் மணி சுகுனியா 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 2 சின்ன பசங்க. அவங்களும் அப்பப்போ ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த மாதிரி போகிற டைமில் வந்துடுவாங்க ஜி, வந்துட்டு மிரட்டுவாங்க மறுபடியும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான். ஆமாம் ஜி, ஆமாம் சார். இப்போ அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் உங்களுடைய பாதிப்பு. அவங்களுக்கு பயங்கர பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனை பேர்? நீங்கள் வீட்டில் எத்தனை பேர்? ஜி நான், அப்பா, தம்பி. அம்மா இல்லை, அம்மா ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அம்மா இல்லாத கஷ்டம் நமக்கு தான் தெரியும் எல்லாத்துக்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ இந்த பொருள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த சம்பவம் வந்து நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் ஆக போச்சு. 2 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் வந்து அதோட முதல் படி ஒரு செய்தியில் வந்துருக்கு உங்களோட. ஆமாம், இப்போ தான் வந்து செய்தியில் வந்துருக்கு. இந்த 2 வருஷமாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? 2 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டம் ஜி. ஒரு ஷூட்டிங் போகிறதுக்கு வண்டி இருக்காது. நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அவங்க வீட்டுக்கெலாம் கேட்பேன். அவங்கெல்லாம் வண்டியில் போய் தர முடியாது அப்படின்னா, கோர்ட்டுக்கு போகிற கூட கேட்பேன், வண்டியெலாம் நீட்டில் தர முடியாது அப்படின்றாங்க. இப்போ ஃப்ரெண்டு வீடு 4 கிலோமீட்டருக்கு. அவங்க கடையில் போயிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு வருவேன். நடந்தே போயிட்டு வருவேன். போய் வண்டி எடுத்துகிட்டு அப்படி வருவேன். அப்புறம் மாதிரி நைட்டு கொடுக்கணும் வண்டியை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முடியாமல் தான் இருக்கு எனக்கு. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ உங்கள் அப்பா இப்போ வீடும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா அவங்களாம் எங்கே இருக்காங்க? எப்படி தனியாக வேறு வீடு பார்த்துட்டீங்களா? ஜி இப்போ தனியாக ஒரு வீடு பார்த்து நான் ஒரு இடத்துல இருக்கேன். இப்போ எப்படி சொல்கிறது, அப்பா கூட வச்சுட்ருக்கேன். தம்பி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அப்படி இப்போ இந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஹவுஸ் ஓனர் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை. உங்கள் ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட எந்த வார்த்தையும் சொல்லலையா? ஜி எதுவுமே சொல்லலை ஜி. அப்போ அந்த போலீஸ் வந்த பிறகு நான் போய் கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி வந்திருக்குன்னு நீங்கள் என்னென்ன எப்படி பண்ணுறது சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு, அது அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனைப்பா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். மறுபடியும் போய் நான் வீடெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். மறுபடியும் போய் கேட்டேன், ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனைப்பா, நீங்கள் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு முன்னாடி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுட்டு கேம் ஆடி இருக்காரு. அதான் ஒரு விஷயம். அவர் இப்போ உங்களோட இன்னொருத்தவங்களும் குடியிருந்தாங்கல்ல, அவங்களோட பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஆமாம் ஜி, அவங்களோட பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ 2 வீட்டோட பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களோட அண்ணன் ஹவுஸ் ஓனரோட 3 வீட்டோட பொருள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் பீரெல்லாம் போட்டு அவங்க வீட்டில் திறந்து தான் ஜி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஜுவல்ஸு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. காம்பவுண்டே இருந்தால் அவங்க வீட்டில் குடியிருந்தால் எப்படி எடுத்துகிட்டு போங்க, ஃபுல்லாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மொத்தமாக உங்களுடைய பொருளோட மதிப்பு மட்டும் எவ்வளோ இருக்கும்? உங்களோட பொருள் மதிப்பு 7-8 லட்சம் கிட்ட இருக்குது. ஃபுல்லாமே இருக்காது. நீங்கள் அந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறப்ப நீங்கள் யாருமே இல்லையா உங்கள் குடும்பத்தில்? ஜி யாருமே இல்லை ஜி. நானும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஷூட்டிங் போயிட்டேன். அப்பாவும் ஏதோ வெளியூர் எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சிருக்குச்சு. நானும் ஃபோன் பண்ணி சொன்னேன். சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாச்சும் வந்துட்டு ஏதாச்சும் இந்த பொருள் எடுக்க போகிறது கோர்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி சொல்லலாம்ல. அவங்கள வந்து மிரட்டுறதே வந்து போலீஸ் முன்னாடி வந்து மிரட்டுறாங்களா? ஆமாம் ஜி, அன்றைக்கி பொருள் எடுத்துகிட்டு போனாங்க சொன்னால. இவங்க எல்லாத்திட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பொருளை எடுத்து வச்சுட்டோம், பட் இவங்க வந்து கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஜி. யார்? அந்த வனிதா அவங்க வந்து. ஆனால் பொருள் எடுத்து அடுத்த நாள் போய் கேட்டோம், இந்த மாதிரி பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னார், மேடம் உங்கள் காலில் வேணால் உழுகிறேன், எங்கள் பொருளை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நக்கலாக இந்த சிரிப்பாங்களே ஜி, பெரிய அவங்க பொருள் மட்டும் வச்சுட்டு நக்கலாக பேசுவாங்களே, அந்த மாதிரி நக்கலாக பேசிட்டு இது பண்ணும்போது அந்த பக்கத்தில் எனக்கு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தன் தான். அவன் உடனே வந்து நீ என்ன இப்படி பேசுகிற, அவர் யார் தெரியுமா, அந்த மேடம்ல எவ்வளோ பெரிய இது, அவங்களே நீ இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஓவராக பேசுகிறேன், இந்த குத்திருவேன் அந்த மாதிரி பேசுகிறேன். உங்களுடைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டா அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிற அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஜி, அதுதான். அது 2 வருஷமாக போயிட்டு 2 வருஷமாக போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் பாதிக்கப்படைஞ்சிருக்கீங்க. இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான விஷயம். அதாவது வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கனால எப்படி வேணால் தலைகீழாக மாறும் ஒருத்தருடைய வாழ்க்கை தான். அந்த மாதிரி தான் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கு. ஆமாம் ஜி, அதான உண்மை. உண்மை அதான் ஜி. நீங்கள் வாடகைக்கு போயிருக்கீங்க, ஹவுஸ் ஓனரோட அண்ணன் தம்பிங்க பிரச்சனைனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாம் ஜி, ஆமாம். இதுதான். இப்போ உங்களுடைய பொருள் வந்து 8 லட்சம் அப்படின்னா மற்ற 2 குடும்பங்கள் இருக்காங்கல்ல, ஆமாம் ஜி, அதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ அதில் அவங்களும் ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா? அவங்களுடைய பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கா? இல்லை ஜி, யாரோட பொருள் ஒப்படைக்கப்படவே இல்லை ஜி. ஃபஸ்ட்டு பார்த்து கேட்கும் போதுன்னா பக்கத்து வீட்டில் எல்லாரும் அவங்க ஒவ்வொரு எல்லாமே ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆட்டாங்க. என்னடா இது பொருளே கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ நான் தான் முயற்சி பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் இது பண்ணி வச்சு. இப்போ அவங்களோட பொருள்லாம் சேர்த்தா எத்தனை லட்சம் வரும் மொத்தம்? எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 லட்சம் கிட்ட இருக்குச்சு எல்லாத்தோட பொருள் சேர்த்து. ஏன்னா ஜுவல்ஸ் கில்ஸ் எல்லாமே இருக்குச்சு, ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஜுவல்ஸ். ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல, கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக அவங்க பக்கத்தில் நகையும் வச்சுருக்காங்க ஜி. அப்போ இன்னொருத்தவங்க நகைலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க மட்டும் எல்லாமே வச்சுருக்காங்க ஜி. அவங்க 2 வீலர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஆமாம். அதாவது நீங்கள் போய் கேட்டீங்க, அதை பற்றி எதுவும் பேச மாட்டாரு அதானே? கண்டிப்பாக ஜி பேச. அந்த ஹவுஸ் ஓனரோட அண்ணன் வந்து பொருள் எடுத்துகிட்டு போனார்ல, ஆமாம் ஜி. அந்த வனிதா நீங்கள் சொல்கிற பேருக்கெல்லாம் அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? என்ன சொல்கிறாங்க அவங்க? ஃபோன் பண்ணால் இப்போ எடுக்க மாட்டாங்க ஜி. சில டைமில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் பண்ணி கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ ரீசெண்டாக நான் வந்து அவங்க கடைக்கு இப்போ வீட்டோட ஒரு அக்கா போய் வந்துருக்கேன். அவர் போயிருந்தாப்புல, இந்த மாதிரி வர சொல்லியிருந்தாப்புல. போனால் ரொம்ப நேரம் உட்கார வச்சிருக்க, வர மாட்டேங்கிறாரு, அனுப்பிவிட்றாரு. ஆனால் இருந்தார் அவர்? இல்லை, வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி நாளைக்கு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து அவர் போய் சாயங்காலம் மட்டும் உட்காந்துருக்காருச்சு. அந்த தியாகங்கிற வரவே இல்லை அவர். இப்போ நீங்கள் லைவாக கூட தொடர்பு பண்ணி பாருங்களேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த நியூஸில் இப்போ பாலிமர் போன்ற பெரிய செய்திகள்லாம் வந்துருச்சு இல்லை? ஆமாம் ஜி. அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? யாருமே இல்லை ஜி. யாருமே தொடர்பு கொள்ளுங்க, லைவாக நம்ம பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ 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 அண்ணா அண்ணா கேட்குதுங்களா? தியாகண்ணாங்களா? ஆமாம், நீங்கள்? அண்ணா மனோ பேசுகிறேண்ணே. சரிங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொருள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன்ல நான் அன்றைக்கி வந்துட்டு. இல்லை இப்போ முதல்ல இன்னைக்கு இந்த நம்பர் வந்து யாருன்னா இன்னைக்கு தானே நம்பர் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நிறைய டைம் வந்து கேட்டிருக்கேன்ல. சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிடுங்களே. இல்லைண்ணே, 2-3 தடவை உங்களுக்கு கோர்ட்டில் நீங்கள் இங்கே நோட்டீஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. அது என்ன விவரம் வந்து நீங்கள் கோர்ட்டில் கேட்குறீங்க. இல்லைண்ணே, கோர்ட்டில் கேட்கறது இருக்குதுண்ணே. பட் நான் கோர்ட்டில் கொடுத்தா கோர்ட்லேயே நீங்கள் மூவ் பண்ணி கேட்டுருங்கன்ட்டு. கோர்ட்லேயே இல்லையண்ணே, பொருள் கோர்ட்லேயே இல்லையே. எது வேணா நீங்கள் உங்கள் வக்கீல வச்சு கோர்ட்டில் பேசிடுங்க பாருங்க. சரி, தேவையில்லாம் நீங்க வந்து எங்ககிட்ட வந்து நீங்க பேச தப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசுற தப்பு இல்லைண்ணே, வச்சு பேசிடுங்கப்பா. பொருள் நீங்க தானே எடுத்தீங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்காம வேற தானே கேட்கறது? நீங்க கேட்கணும், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல நீங்க கேட்டுருங்கப்பா. சரிண்ணே, இப்போ கோர்ட்ல இருக்குன்னு சொல்றீங்க பொருள். அப்ப எப்படிண்ணே நம்ம கோர்ட்ல நீங்க கேளுங்கப்பான்னு நாங்க சொல்றோம். இல்லைண்ணே, கோர்ட்ல கேட்கலாம். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். கோர்ட்ல இருக்குன்னு பொருள் சொல்றீங்க, எப்படி வந்து வீட்டுல இருந்து மணி நீங்க எடுக்கலாம்? செக்ல இருந்து எப்படி நீங்க வந்து பணம் எடுக்கலாம்? நாங்க எடுத்தோமா இல்லையாங்கிறது யாரு சொல்றோங்க? இல்லண்ணே, இப்ப நீங்க கோர்ட்ல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, பொருள் கோர்ட்ல இருக்குன்னு சொல்லும் போது எப்படின்னு திறந்து பீரோத்தை வந்து செக் புக்ல எடுத்து சைன் போடலாம்? இல்ல உங்ககிட்ட தான் கஸ்டடியில் இருக்கு. இருக்கு. எப்படி வந்து செக் புக்ல இருந்து இது பண்ணுவாரு? இல்லப்பா, நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல கேளுங்கன்னு நாங்க சொல்றோம். நீங்க கோர்ட்ல கேட்டீங்கன்னா என்ன ஏதுங்கிற விவரங்கள் எல்லாமே அங்க வரும்னு. ஆனா நில்லுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சார் வணக்கம் சார். நீங்க சார்? சார் நான் ரிப்போர்ட்டர் பேசுறேன். இப்போ இவர் வந்து நம்ம இதுக்காக ஒரு நேர்காணலுக்கு வந்திருக்காரு. இப்போ என்னன்னா, இவர் வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். உங்களுக்கும் உங்களுடைய தம்பிக்கும் தான் பிரச்சனை. வாடகையில இருக்கக்கூடிய நபரை வந்து நீங்க நேர்ல வந்து சந்தித்து பேசினாக்கா அது என்ன ஏதுங்கிறது. சரிங்க சார். இல்ல இவங்க வாடகைக்கு இருந்த நபர் தானே? இவங்க குடும்பம் வாடகைக்கு இருந்த குடும்பம் தானே? எனக்கு தெரியாது. இல்ல சார், போய் சொல்லுங்க. பார்த்து கோர்ட்ல என்ன ஏதுங்க. இல்ல சார், வாடகை சார் இல்ல, நாங்க ஒரு ரிப்போர்ட்டரா ஒரு கேள்வி கேக்குறோம். வந்துட்டு ரிப்போர்ட்டரா இல்லையாங்க, நான் உங்ககிட்ட நேர்ல நான் போய் பார்க்கல. ஓகே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரிப்போர்ட்டர், நீங்க சொல்றீங்க. நான் இது எப்படி பிலீவ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சரி, இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா பிலீவ் பண்ணுவீங்க சார். அப்ப பாருங்க, இப்ப நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா, ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து வீட்டுல வாடகைக்கு இருக்கக்கூடியவர். உங்களுக்கும் உங்களுடைய அதாவது உறவு முறைக்கும் தான் சண்டை. அதுல பாதிக்கப்பட்டவுடைய பொருளை நீங்க எப்படி கையாடல் பண்ணலாம்னு தான் நாங்க இங்க கேள்வி கேட்கிறோம். அவர் 2 வருஷமா பாதிக்கப்பட்டிருக்காரு. சொல்ல முடியுமா? என் பேர் யாசர் சார். என் பேர் யாசர். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு பேசினாரு. இல்ல, இவர் இப்ப இங்க சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில வந்து இப்ப சேனல்ல வந்து நேர்காணல் கொடுத்துட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்டவர் அவரு என்ன உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நாங்க போன் பண்றோம். கண்டிப்பாங்க, நீங்க தப்பு நாங்க எதுவுமே நாங்க சொல்லலைங்க. இவர் 2 இடம் வந்து கேஸ் பெட்டிஷன் போட்டிருக்காரு கோர்ட்ல. யாரு? இவர் போட்டிருக்காரா? பாதிக்கப்பட்டவர் இவரு பாதிக்கப்பட்டிருக்காரா? ஆமா ஆமாங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர் 2 இடம் போட்டிருக்காருங்க.
பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிருக்குதுங்க. சரிங்க சார். திருப்பி வந்துட்டு எகைன் ரீபெட்டிஷன் போட்டிருக்காரு. இல்லை சார், இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, வாடகையில் வீடு இருக்கக்கூடிய அந்த நபர் அவருடைய பொருளை வந்து நீங்க ஏன் எடுத்துட்டு போனீங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அது ஏன்னு தான் கேட்குறோம் நாங்கள். இல்லை அதுதான் நீங்க வந்துட்டு நேரடியாக வக்கீலோ இல்லை அப்படின்னா கோர்ட்டு மூலியமா அவர் என்ன பண்ணாரு ஏன் பண்ணல அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே அங்க வந்து கேட்டுக்கலாங்கிறேன். நானும் எதுவும் தப்பா சொல்ல, நீங்க தப்பா கேட்கல. ஆமா ஆமா, நடந்த உண்மை என்னங்கிறத உங்கள்கிட்ட நாங்க கேட்குறோம். இல்ல இவரு 2 தடவை வந்து பெட்டிஷன் போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் தடவை டிஸ்மிஸ் ஆயிருக்குதுங்க. 2வது தடவை பெட்டிஷன் போட்டிருக்காரு. அது எப்ப போட்டாரு என்ன விவரங்கள் அவருக்கு கேளுங்க. கேட்டுட்டு அத வந்து பல பேர்கிட்ட அவரும் வந்து பேசியிருக்காருங்க. அவரும் வந்து நேரடியா வந்து கேட்டு வந்து நான் ரோட்ல பார்க்கும்போது கேட்டிருக்காரு. அப்ப வந்து அந்த பொருள் எல்லாமே அந்த கோர்ட் கஸ்டடியில இருந்தது. அப்போ வந்து இவ்வளவு ரூபாய் கேட்கறாங்கப்பா, நீங்க என்ன? அப்ப அவரே சொன்னாரு, சார் நம்ம எல்லாம் கேட்டு வந்தாங்க, இவ்வளவு ரூபாய் கேட்கறாங்க சார், எங்கடா முடியல அப்படின்னாரு. எப்ப நீங்க பேர் பண்றீங்க, எத்தனை பேர் பாருங்க. ஓகே ஓகே, இவங்க ஆனா வாடகைக்கு குடியிருந்த மக்கள் தானே இவங்க? எனக்கு தெரியாது சார். ஓ சரி சரி சரி. யாரு கூட அவர் குடி வச்சிருந்தாரு, யாரு அவருக்கு ரெண்ட் கொடுத்தாரு, என்ன விவரம் அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு எப்படி தெரியும் சார்? ஓ சரி. ஆனா இப்ப பொருளை நீங்க எடுத்துட்டு போலங்கிறீங்களா சார்? எல்லாமே யாஸ்பாக அந்த கோர்ட்டோட உத்தரவு பேர்ல கோர்ட்ல என்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்னு நீங்க மும்பைய வந்து அங்க வந்து நீங்க அந்த தம்பியை வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. சரிங்க சார். ஏப்பா ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போட்டு கேன்சல் பண்ணி திருப்பி ரீபெட்டிஷன் போட்டுருக்கீங்க, என்ன ஏதுன்னு விவரம் வந்து கேட்க சொல்லுங்க சார். சரிங்க சார். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, 2 வருஷமா அவரோட பொருள் இல்லைங்கிறாப்புல, அவருடைய வாழ்வாதாரம் இது பண்ணுங்கிறார். நீங்க ஒரு மனித நேயத்தோட நடந்து அந்த ஒரு பொருளை அவரை ஒப்படைக்கலாம்ல? பேசுங்க, நாங்க தப்பு நாங்க எதுவுமே சொல்லலைங்க. சரிங்க சார். 2 வருஷமா அந்த தம்பி என்ன பண்ணாருங்க? 2 வருஷமா தம்பி என்ன பண்ணாரு? உங்களை வந்து கேட்கவே இல்லையா சார் அவர் ஒரு முறை கூட? இல்ல சார், என்ன பண்ண நீங்க சொல்ற கேள்வி நான் திருப்பி கேட்கிற பதில் சொல்லுங்க. இல்ல, அவர் கேட்டாரு, எங்க கிட்ட சொல்றாரு, உங்களை வந்து பேசுனாங்க, உங்களை கடையில வந்து பார்த்தாரு, உங்களோட வீட்டுல வந்து பாக்குறாரு கேட்டாரு. கேளுங்க சார், அந்த தம்பி கேளுங்க என்ன சொன்னாங்க எதுன்னு கேளுங்க. சரிங்க சார் சரிங்க சார். ஆனா நீங்க இப்ப ஒப்படைக்கிறதுக்கு ஏதாவது தயாரா இருக்கீங்களா சார்? மனிதநேயத்தோட ஏதோ கொடுத்துடலாம். எல்லாமே கோர்ட்ல இருக்குது. ஓ சரி சரி. இப்போ உங்க சைடுல எதுவுமே கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணீங்க உண்மை. சரி ஓகே சார் ஓகே சார். இப்போ உங்க கஸ்டடியில அவருடைய பொருள் இல்ல? இல்ல 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 இல்ல. நீங்க சொல்லுங்க ப்ரோ. இப்போ அவர் தரப்புல இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. நம்ம லைவாவே வந்து மக்கள் முன்னாடி நம்ம இப்போ ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ உங்களுடைய பேட்டிக்கும் இதுக்குமே நிறைய முரண்பாடு இருக்கு. எது உண்மை? நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய பொருள் அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொல்றாரு. எதனால நீங்க கோர்ட்டுக்கு போகணும்? ஜி அவர் பொய் சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. கோர்ட்ல ஒரு விஷயம் இல்லை, புரியுதுங்களா? நீங்க பெட்டிஷன் போடல? இல்லை ஜி, கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேட்ட பிறகு அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷன் போன பிறகு நம்ம நார்மலாக கொடுப்போம்ல, அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எங்கே எதுவுமே பண்ணலன்னு நம்ம வந்து கோர்ட்டில் வந்து நார்மலாக வக்கீல் வச்சு இது பண்ண மூவ் பண்ண கேட்டோம். இவர் வந்து பயங்கரமாக பொய் சொல்றாரு ஜி. இவர் சொல்றது பூரா பொய் தான். அவங்க சொத்து பிரச்சனை சொல்றாருல்ல, சொத்து பிரச்சனை எதுக்கு நம்ம பொருள் எடுக்கணும்? கோர்ட்ல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப எப்படி ஜி நம்மளோட பொருள் வந்து எப்படி எடுக்க முடியும்? அவருடைய பார்வை நான் சொல்றேன், அவர் பேசினதை வச்சு நான் சொல்றேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் ஆனந்தமிங்களுக்கு பிரச்சனை, டெரண்ட் அவரோடது, நான் வந்து கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கேன் 40 இயர்ஸோட, அதாவது 40 வருஷமா நடந்துட்டு இருக்க பிரச்சனைன்னு சொல்லி அவர் தெளிவா சொல்றாரு. அனந்தமிங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நான் அவங்க யார் டெரண்ட்டை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் எல்லா பொருளையும் சேர்த்து கோர்ட் ஆர்டரோட தான் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி இவர் இப்போ வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஓகே, நம்ம லைவாவே மக்கள் பேசிட்டோம். சரிங்களா? இப்போ நீங்க இவரை தொடர்பு கொள்றதை விட உங்க ஓனரை ஏன் நீங்க தொடர்பு கொள்ளல? உங்களை யார் வாடகைக்கு விட்டாங்களோ அவர் என்ன சொல்றாரு? அவர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்திருக்காரு. இப்போ இந்த பேட்டி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அப்பா ஃபோன் பண்ணி கேட்டாங்க வீட்டில். அப்போ கேட்டப்போ சொன்னார் அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அதெல்லாம் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் தரப்பை விட்டுருங்க. நீங்க ஏன் நோட்டீஸ் போட்டீங்க? என்ன நோட்டீஸ் போட்டீங்க? அந்த நோட்டீஸ்ல எதை பேஸ் பண்ணி நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டீங்க? இது நோட்டீஸ் எதுனா, இந்த பொருள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, நாங்கள் கேட்டு பார்த்தோன்னா எது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு திருடப்பட்டதுன்னு சொல்லி நான் கேஸ் கொடுத்தேன். அது எப்போ இந்த பொருள் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தான் கொடுத்தோம். கேஸ் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. ஃபைல் ஆச்சா கேஸு? கேஸ் வந்து
கொஞ்சம் இழுத்து அடிக்கிறாங்க ஜி. ஃபைல் ஆகல. நம்பர் ஸ்டேஷனில் நம்பர் வாங்கினீங்களா? கேஸ் நம்பர் வாங்கிட்டீங்களா? அது இப்போ அதான் சொல்லுது, உள்ளே போகிறோம்ல, உள்ளே போனாலே அங்கே இல்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறீங்களா? ஆமாம். அது வக்கீல் நோட்டீஸாக அனுப்புனீங்களா இல்லை லீகலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்புனீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அனுப்புவேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் லாயரை வச்சு அனுப்புனீங்க. ஆமாம். சரி, ஓகே. இந்த 2 வருஷமா ஏன் அவரை வந்து நான் தொடர்பு கொள்ளலன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆமாம். 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேளுங்கன்னு சொல்லி. அந்த 2 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜி 2 வருஷம் அவர் சொல்ல பொய்யுச்சு. 2 வருஷமா அவர் வந்து தொடர்பு கொள்ள விஷயம் வீட்டோட அக்கா போய் ஒருத்தருக்கா சீனிவாசன். அவர் வந்து நான் பார்க்கல, எனக்கு ஷூட்டிங் வந்திருந்தாக்கா அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. இவங்க கடைக்கும் போயிருக்கிறாரு. நான் அந்த வீட்டு பிரச்சனை அப்போ நடக்கும்போது கேட்டேன். நடுவில் பார்ப்பாரு, என்னை பார்த்தா திருப்பி ஓடிடுவார். இவங்க தம்பிக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க நம்மளை பார்த்தானால பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு போகிற ரோட்டில் போகும்போது. உங்களே வாடகை வச்சது வந்து உங்களுடைய ஹவுஸ் ஓனர். இவர் அவருடைய அண்ணன். ஆமாம். இவர் வந்து கோர்ட் ஆர்டர் படி தான் நான் எடுத்தேங்கிற மாதிரி தரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஓகே. இப்போ அவர் கோர்ட் ஆர்டர் வச்சு அந்த இஷ்யூ எடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. உங்களோட ஓனர் தான் உங்களுக்கு முழு பொறுப்பு. ஓனர் தான் ஸ்ரீதர். அந்த அவர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க. இது ஸ்ரீதரனோட போய் கேட்டோம். அவர் வந்து அந்த டைமில் மட்டும் தான் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் கிடக்க சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டு, எனக்கு முடியல, எனக்கு உள்ள எங்கள் அக்கா பையன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அக்கா பையன்கிட்ட போய் கேட்டாலும் இருடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ஸ்டெப்பு எடுக்க தெரிஞ்சு அவரும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். அவங்க வக்கீல் வச்சு மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் போட்டனாலும் இப்போ பேசினார்ல, இவங்க அதை கேன்சல் பண்ணி அது இதுதான் பண்ணிடுறாங்க உள்ள. இப்போ ஜட்ஜு இருக்காங்களே, ஜட்ஜு கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு தீர்ப்புன்னு சொல்லி போகிறோம். நம்ம போகிறோம் தான் ஜட்ஜு லீவ் போட்டு எங்கே போயிடுறாரு. அங்கே அந்த கேட்கும்போது வக்கீல்கிட்ட போய் வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஜட்ஜு லீவ் போட்டிருக்காங்க, ஹாலிடேஸுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜி. நீங்கள் உங்களோட பொருளை வேணும்னு தான் கேஸ் போட்டிருக்கீங்க. ஆமாம் ஜி. பொருளை மட்டும் கொடுத்தா போது உங்கள் சொத்து பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் வச்சுங்க, எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு பொருள் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஜி. அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவே முடியும். உங்கள் அட்வொகேட் என்ன சொல்கிறாரு? நம்ம அட்வொகேட் என்ன ஜி, இந்த பார்க்குற அப்படின்னு வாய்தா மட்டும் தான் கூப்பிட்றாரு அவர். இப்போ ஒரு அட்வொகேட் ஜி, நான் ஃபஸ்ட்டு போய் கேட்க போய் என்ன சொன்னார்னா, சரிப்பா ஓகே எனக்கு ஒரு வாரத்தில் எடுத்தார் அப்படின்னாரு. நான் பணமும் கொடுத்துருக்கேன் அவருக்கு. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன் ஜி, ஷூட்டிங்லாம் போகணும், ட்ரெஸ் ஒன்றுமே இல்லை கொடுங்கன்னா ரொம்ப நான் கேட்டேன் ஜி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு உள்ள அப்படின்றாங்க. வாய்தா மட்டும் கூப்பிட்றாங்க. போன வாரம் ஃபோன் பண்ணி வாய்தாக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டேன், வாய்தா மட்டும் கூப்பிட்றீங்களே, அப்போ எனக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஜி, அது இந்த ஒரு இதில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஜி. அது என்னன்னு எனக்கு தெரியல ஜி. அவங்ககிட்ட நான் கேட்டு பார்த்தேன், அவர்கிட்டையும் கேட்டேன், எதுவும் யூஸ் இல்லை ஜி. ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஜி. உங்கள் ஹவுஸ் ஓனர் மேலே பண்ணியிருக்கீங்களா இல்லை அவர் மேலே பண்ணியிருக்கீங்களா? இவர் மேலே பண்ணிருக்கு. தியாகம். ஏன் ஹவுஸ் ஓனர் மேலே நீங்கள் பண்ணல? ஹவுஸ் ஓனர் மேலே போட்டிருக்கு ஜி. அவர்கிட்டையும் கொடுத்துருக்கேன். கொடுத்தானே என்ன பண்ணுறாங்க, இவங்க அண்ணன் தம்பிச்சு, இவரை குறை சொன்னா அவருக்கு குறை சொல்கிறார், அவருக்கு குறை சொன்னா இவரை குறை சொல்கிறாரு. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் வந்து இப்போ தியாகங்கிற ஆள்கிட்ட நீங்கள் பொருள் கேட்க முடியாது. ஆமாம் ஜி. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் ஹவுஸ் ஓனர் தான். டெரண்ட் யாருன்னு அவர் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஜி தெரியும், தெரியும். இல்லை, அவர் சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோர்ட் ஆர்டர் மூலியமா போலீஸை வச்சு தான் நான் எடுத்தேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு பொருளை. ஓகே ஜி. போலீஸ் வந்து எடுத்துருக்கேன். ஆமாம், கோர்ட் ஆர்டர் வந்தாங்களா போலீஸு? நான் இல்லை, ஆனால் போலீஸில் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அவர் ரூல்ஸ் படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய நபர் வந்து உங்களுடைய ஹவுஸ் ஓனர் தான். ஆமாம் ஜி. அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஹவுஸ் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஜி. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்க, அவர் எங்கே இருக்காரு இப்போ? ஹவுஸ் ஓனர் எங்கே இருக்காரு? கோயம்புத்தூர். அங்கே இல்லை ஜி. அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை ஜி. ஹவுஸ் ஓனர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். இப்போ எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இவ்வளோ பொருள் மொத்தமாக சேர்த்தா 25 லட்சம் ரூபாய் 3 குடும்பத்தோட பொருள் எடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆளாக ஏன் தனிப்பட்ட நபராக நீங்கள் ஏன் போராடணுங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம். இல்லை நீங்கள் ஏதாவது இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? ஜி அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன் ஜி, நான் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே நான் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. நம்ம பொருள் இருந்துச்சு, நம்ம ஒவ்வொரு பொருளும் சிக்கனமாக கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கோம். அதோட வழி நமக்கு தான் தெரியும். நான் கஷ்டம் ரோட்டில் போகும்போதோ ஒரு வண்டிக்கு போகும்போதோ நடந்து போகிறேன், அதோட வழி எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் தான் போராடிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ண முடியுமா? பேசலாமா அவர்கிட்ட? ஃபோன் பண்ணுங்கப்பா, பேசுவோம். நீங்கள் இவர் ஹலோ சொல்லுப்பா. அண்ணா, அந்த இப்போ இங்கே ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நான் பேசுங்கண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். நான் என்னுடைய பேர் வந்து யாசர். இவர் இப்போ நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார், சேனல்லேருந்து. இப்போ நம்ம சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறதுக்காக அவர் வந்திருக்காரு.
அவருடைய செய்தியை வந்து 2 நாட்களுக்கு முன்பு நம்ம எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். அதாவது வந்து இவருடைய பொருளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் இவர் சொல்கிறாரு. சார் பொருள் எடுத்துகிட்டு போனது உங்கள் அண்ணனா சார்? உங்களோட பிளட் ரிலேட்டிவ்? அண்ணன் இல்லை சார், எங்கள் அத்தை பசங்க. சரிங்க சார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கோர்ட் ஆர்டர் மூலியமாக தான் இவரோட பொருளை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆர்டர் காட்ட சொல்லுங்கள் சார். நீங்கள் 40 வருஷமாக இந்த கேஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இவர் வாடகைக்கு இருக்கக்கூடியவர் சார். இவர் வாடகைக்கு இருக்கணும்னு நீங்கள் டெரண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, அவங்க வெக்கெட் பண்ணியிருப்பாங்களா? ஏன் நீங்கள் சொல்லலை சார்? சொன்னீங்களா நீங்கள்? ஆமாம்மா, அவர் சொல்லலைங்கிறாரு. இப்ப என்ன வேணா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் வரும்போது நான் கிளியரா அவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன். அதாவது எங்க நம்ம இருந்தாலும் வாடகை கொடுக்குறோம், அப்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும் தானே யாரும் நினைப்பாங்க. கண்டிப்பா. வாடகையும் கொடுத்துட்டு ஒரு இடத்துல வீணா ரகலட்சியான இடத்துல நம்ம இருக்கிறது பிரியப்படுவோமா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நான் கிளியரா அவர் கூப்பிட்டு மனோஜ் அப்பா கிட்டயும் நான் சொன்னேன், போன்ல தான் பேசினேன். சரிங்க சார். நான் வந்து ப்ராப்பர்ட்டியில் இல்ல அப்போ. சரிங்க சார். இது கேள்விப்பட்டோன்னே எங்க வக்கீல் சொன்னாரு. சொன்னோன்னு நான் அவர் கூப்பிட்டு சொன்னேன். சரிங்க சார். தம்பி, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப வருஷமா சொத்து கேஸ் நடக்குது. இது ஒண்ணு சொத்து மட்டும் இல்ல, 2-3 சொத்து இருக்கு. ஆனா அவங்க இது மட்டுமே கொண்டு வந்துட்டு மத்த 2ஐயும் மறைச்சு இத டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார். ஆனா அது எங்களுக்குள்ள நடக்கிறது, அது உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப போலீஸ் வராங்க அப்படின்னு உங்களுக்கு எம்பாரசிங்கா இருந்ததுன்னா நீங்க தாராளமா உடனே வேற வீடு பாத்துக்குங்க, நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே ரூல்ஸ் படி சொல்லிட்டீங்க. ஆமா சார். ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் அங்க விசிட் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன். சரிங்க சார். சரிங்க சார். இது வந்து அவங்க ஆஃப் த ரெக்கார்ட் என்னமோ பண்றாங்கப்பா, ரூல்ஸ் படி அவங்க எதுவும் செய்யற மாதிரி தெரியல. அதனால நீங்க வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க எங்க ப்ராப்பர்ட்டி கேஸ் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எனி டைம் நீங்க எப்ப நீங்க வீடு கிடைக்குதுன்னு சொல்லுங்க, உடனே நான் உங்களுக்கு சாமான் எடுக்கிற அன்னைக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார். சரிங்க சார். இவங்க பக்கத்துல ஒருத்தர் மணிகண்டன் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்டயும் சொல்லியாச்சு போன்ல. சரிங்க சார். மொத்தம் 3 குடும்பமா சார்? 4 குடும்பம். 4 குடும்பத்தோட பொருளும் எடுத்துட்டு போயிட்டாங்களா சார்? ஆமாங்க, ஆமா, 4 எடுத்துட்டு போயிருக்கோம். சரி சார். நீங்க எடுத்துட்டு போறது அப்போ கூட ரெக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்லிருக்கலாம்ல? எடுத்துட்டு போற அன்னைக்கு நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கேன் சார். சரிங்க சார். சரிங்க சார். இந்த இது விஷயமா அப்பீல் போட்டு ஜட்ஜு கூட சொல்லியிருக்காரு, நான் ஆர்டர் கொடுக்குறேன். அதாவது ரெக்கார்ட்ஸ் கால்ஃபர் பண்றேன். கீழ் கோர்ட்ல இருந்து மேல் கோர்ட்டுக்கு ஆர்டர்ஸ் கால்ஃபர் பண்ணாங்கன்னா சரிங்க சார், ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரொசீடிங்ஸ் நின்றும். சரிங்க சார். அந்த ஸ்டேஜ்ல நான் கோர்ட்ல இருக்கிறேன். ஓ சரி சரி சரி. ஆனா வந்து நீங்க உங்களுடைய தரப்புல இருந்து நீங்க அவேர்னஸ் கொடுத்துட்டீங்க அவருக்கு? ஆனா ஆமாமா, நான் கிளியரா சொல்லியாச்சு. அதுக்கு இவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க, சார் ஆனா நீங்க கேஸ் நடத்துங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஆனா இவங்களும் அவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைக்கல, நானும் நினைக்கல. காரணம் என்னன்னா இது எல்லாமே வந்து இல்லீகலா பண்ணிருக்காங்க. யாரு? உங்களோட ஆப்போசிட் தரப்பு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. வித்அவுட் கிவிங் எனி நோட்டீஸ் டைம். எந்த வந்தா ஒரு வீடு வந்து நீங்க எடுக்கிறாங்கன்னு இல்ல. இப்ப நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி அவேர்னஸ் பண்ணேன்னு சொன்னீங்க, இவங்க ஏன் காலி பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அது அவங்கள தான் கேட்கணும். கேளுங்க, அவங்களே கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லலன்னு சொல்லி தான் சொல்றாங்க. ரீசனபிளா நான் அவர் ரொம்ப 7 வருஷமா இருந்தாங்க சொல்லிட்டேன். என்ன வாடகைக்கு வந்தாங்களோ அதே வாடகையில தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். சரிங்க சார். சரிங்க சார். நான் ஒன்னும் என்ஹான்ஸ் பண்ணல. 2 வருஷம் 3 வருஷம் கூட என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே. நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. சரிங்க சார். இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறமாவது நம்ம ஒரு பொருள், அதாவது நீங்க ஒரு ஹவுஸ் ஓனரா இருந்து மனித நேயத்துடன் அவருக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், நான் ஹைகோர்ட்ல நாங்க அதுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப நீங்க அவருக்கு வந்து உறுதுணையா இருக்கீங்களா? ஆமா சார். என்ன சார், நம்ம நம்பி இருந்தாங்க, பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்க பொருளை நான் மீட்டு என்ன எங்க சொந்தக்காரங்க பசங்க போன பொருளும் போயிருக்கு. அப்ப அவங்க எல்லாத்துக்குமே நான் எடுத்து தரணும், அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிச்சிருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். அது எல்லாமே ஐ எம் வெரி வெல் அவேர். ஓகே ஓகே. ஆனா இப்ப நீங்க அந்த பொருளை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா? டெஃபினட். சரி, அதுல அவங்க நம்பி இருக்கலாம்ல? தாராளமா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த நேர்காணல சொல்லுங்க லீகலா என்ன பண்ணணுமோ ஓகே சார், அந்த ஸ்டெப்ஸ் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா. ஆனா பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் சிலது இருக்கு. ஓகே.
அது வந்து நான் வெளியே சொல்ல முடியாத சில காரணங்கள். சரிங்க சார், சரிங்க சார். அது நம்ம சொசைட்டிலே இருக்கக்கூடிய டிராபேக்ஸ். சரி, ஓகேங்க சார். ஏன்னா நம்மளுடைய வந்து நான் வந்து ஓப்பனா பேச முடியாது. இல்ல, இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி என்னன்னா எது உண்மைங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சியை நடத்துறோம். அதனாலதான் உங்கள்கிட்டயே இந்த லைவ்ல கூட நாங்க உங்களோட இப்ப பேசிட்டு இருக்கோம் நாங்க. அப்படியா? ஆமா. ஏன்னா என்ன உண்மைங்கிறத தெரியணும் மக்களுக்கு. ஐ அம் ஆல்வேஸ் வித் மை டெனன்ட்ஸ். ஓகே, ஓகே சார். நான் டெஃபினட்டா என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சார். ஆனா அவங்க அதை எல்லாமே முறியடிச்சிட்டு இருக்காங்க. யார் உங்களோட டெரண்டேவா? இல்ல டெனன்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பொருள் கிடைச்ச சரி சரி. ஓகே ஓகே ஓகே. ஆப்போசிட் பார்ட்டி. ஓகே ஓகே. ஆனா நீங்க இந்த 4 குடும்பத்துக்கும் நீங்க உறுதுணையா இருக்கேங்கறீங்க. டெஃபினட். சரிங்க சார். ஓகே சார். மிக்க நன்றி சார். நான் இப்ப ஓகே. இப்போ நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு. இப்போ யார் மேல நாங்க இப்போ உங்க மேல தான் குற்றம் இருக்கிற மாதிரி எங்களுக்கே தெரியுது. ஜி இல்ல ஜி. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் அவர்னஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க ஏன் வெக்கேட் பண்ணல? ஜி இல்ல ஜி. 3 மாசத்துக்கு முன்னாடி வரும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னபோது இவர் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் விட்டுருப்பா, யார்ட்டு நீ சொல்ல வேண்டாம், அப்படியே விட்டுரு அப்படின்ட்டு. அதை அவர் சொல்லவே இல்லையா? அவர் அப்படி இல்ல சொல்ல மாட்டாரு. இப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் அவர் பேசுறேன். ஆமா ஜெயில நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன்னா அந்த வீடியோ இருக்கு இன்னும் வச்சிருக்கேன். அந்த வரும்போது வீடியோ இருந்துச்சு. அப்போ எடுத்து அவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணும்போது சொன்னார், பக்கத்தில் அவன்கிட்ட அப்படி சொல்லிடாத, இது அப்படியே உனக்குள்ளது நீ வந்து இது பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இல்லைண்ணே நான் வீடு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னார், இல்லைப்பா விட்டுரு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறாரு பார்த்தீங்களா. நான் பொருள் எடுத்துகிட்டு போகணுன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு, கேட்டானா இந்த மாதிரி பொருள் எடுக்க வந்து அதில் அங்காளி பங்காளி பிரச்சனைப்பா, யாரும் நீங்கள் வரமாட்டாங்கப்பா, நீங்கள் பாட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இதை நான் நம்பலை. இப்போ அவர் சொன்னாலும் அவர் ஆதாரப்பூர்வமாக சொன்னதுக்கான உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கணும். இப்போ அவர் வந்து நம்ம நிகழ்ச்சியிலே நேராக மக்களுக்கு முன்னாடியே வந்து லைவ்ல பேசுறாரு. அவர் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பேங்கிறாப்ல. அவங்களுடைய பொருளுக்கு அவர் தான் உத்தரவாதம் கொடுக்கணும். நாங்கள் என்ன சொன்னோமோ அதை அவர் சொல்றாப்ல, நான் தான் உத்தரவாதம்னு சொல்லி சொல்றாப்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பொருளுக்கு நான் தான் கேரண்டி, நான் பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்றாப்ல. இப்போ நீங்க ஏன் அவர் அவேர்னஸ் கொடுத்துறப்ப நீங்க ஏன் காலி பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகம் வருது இல்லை ஜி? அதான் சொல்றேன்ல, நான் வந்து வரும்போது அவர் பொய் சொல்ற மாதிரி இருந்தா பொய்க்கு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கணும். இருக்கு. நீங்க பொய் சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஆதாரம் இப்ப பேசுனது அவருக்கு. இப்ப 2 பேருக்கும் முரண்பாடு இருக்கு. எது உண்மை ஜி? நான் நீங்க ஏதாவது உங்களை தனி விளம்பரமா தேடிக்கணும்னு சொல்லி இந்த சேனலுக்கு வரீங்க ஜி? அப்படி இல்லை ஜி. நான் வேண்டாம், அந்த வீடியோ இருக்கு, அவங்க வரும்போது எடுத்து இவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிட்டேன். அனுப்பினோடனே இவர் சொல்லிட்டாரு, இப்போ சொன்ன மாதிரி தான் தம்பி, நீ யார்ட்டு சொல்லிடுறதா, பக்கத்து வீட்டில் அவங்கள்ட்ட சொல்லிடுறதா, அவங்க பெருசாக பிரச்சனை ஆக்கிடுவான்ட்டு இதை அப்படியாச்சும் மூடிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்போ எந்த வீடியோ சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ சொல்கிறாரு, நீங்கள் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் காலி பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைம் வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ரெக்கார்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா? அந்த வீடியோ இருக்குச்சு. நான் வந்து இப்போ அந்த வரும்போது இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இல்லை நீங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசின ரெக்கார்டு இருக்கா? அவர் இந்த மாதிரி இல்லைப்பா அங்காளி பங்காளி சண்டைன்னு சொன்னது, அது வந்து வாயு வார்த்தையால் சொன்னார். வாயு வார்த்தை சொன்னார். அந்த இப்போ பொருள் எடுக்க வந்த தியாகூர் சொன்னார்ல, அவங்க எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்து இவருக்கு அனுப்புனப்போ இவர் தான் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாரு. இப்போ மாற்றி பேசுகிறாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, காலி பண்ண. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி காலி பண்ணுறோம் வருவாங்களாம் அப்படிங்கிறப்போ இவர் உடனே சொன்னார், அங்காளி பங்காளி பிரச்சனை, யாரும் வர மாட்டாங்க, நீங்கள் எப்போ போய் இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நீங்கள் மீடியாவிலேருந்து பேசுகிறனா அப்படி மாற்றி பேசிட்டாரு. ஆனால் ஓப்பனாக சொன்னால் அதுதான் ஜி அவர் சொன்னார் இந்த விஷயம். இப்போ ஊடகத்தினால பேசுறதுனால அவர் மாற்றி பேசிட்டாரு. அவங்களோட வாதமாக இருக்குது. ஆமாம் ஜி, கண்டிப்பாக தான். ஏன்னா யாருக்காவது இருக்கும்ல ஜி, இப்போ பொய் சொல்கிற ஒரு விஷயத்த நார்மலாக வேண்டாம் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ ஊடகம் சொல்லும்போது ஓகே எதை மாற்றி பேச அப்படி தான் அவர் சொல்கிறார். இப்போ வேற என்ன நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? நீங்கள் வேற என்ன நோட்டீஸ் கொடுத்தீங்க? வேற என்ன இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? இவர் என்ன சொல்கிறாரு ஜி, இந்த வீடு காலி பண்ணுறோம் அப்படி சொல்லும்போது இப்போ ஜப்தி பண்ணுற நோட்டீஸ் ஒட்டணும் அப்படி சொல்கிறார். அந்த மாதிரி ஒன்றுமே ஒட்டலச்சு இவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டணும் அப்படி. நோட்டீஸில் ஒட்டவே இல்லைச்சு. இவங்க அண்ணன் தம்பி பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஜி. அவரு கேட்டால் தியாக சொல்கிறாரு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பினோம், இவர்கிட்ட கேட்டால் நோட்டீஸ் அனுப்பவே இல்லைங்கிறாரு. யார் உண்மை சொல்ல போய் சொல்ல தெரியவில்லை ஜி. இவங்க 2 பேர் நடுவில் நாங்கள் மாட்டிட்டு முழிக்கிறோம். இந்த இவ்வளோ சந்தேகத்துக்கு மத்தியில் இன்னொரு கேள்வியும் வருது. ஓகே ஜி. இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து பேசினதை நம்ம தெளிவாக கேட்டோம். அந்த எதிர்த்தரப்பு பேசினதை நம்ம தெளிவாக கேட்டோம். இப்போ நீங்கள் தான் ஒரு ஆள் வந்து குடியிருந்த அந்த வாடகை வீட்டுத்தாரில் நீங்கள் ஒரு ஆள் வெளியே வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புன்னு சொன்னீங்களே. ஆமாம். என்னுடைய பொருள் வேணும்னு சொல்லி கோர்ட் நோட்டீஸ் அனுப்புன்னு சொன்னீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி மற்ற 3 பேரும் அனுப்புனாங்களா? அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த 4 பேர் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் 4 பேர் சேர்ந்து தான் பண்ணிட்டு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணல? இதுக்கு முன்னாடி 4 பேர் சேர்ந்து பண்ணாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் அவங்களும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி தந்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல. இப்போ இன்னொருத்தர் இவர் 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களை காலி பண்ண சொல்லியிருக்காரு. இவர் பேசுறது பொய்யா உண்மையாங்கிறதுக்காக விளக்குறதுக்காக தான் கேட்குறேன்.
இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, உங்களை 3 மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லி வாக்குவாதம் இது சொல்லியிருக்காரு, ஆதாரத்தோட இப்போ பேசியிருக்காரு. அதே போல் அந்த வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லியிருக்கணும்ல? ஆமாம், புரியுதானே சொல்கிறது? புரியுது. சொல்லியிருந்தா இந்த 4 குடும்பம் சொல்கிறாரு அவர். இப்போ 4 குடும்பத்தோட ஜாமா எப்படி ஒரே நேரத்தில் போகிறங்கிற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக. அப்போ இவர் பொய் சொல்கிறாருங்கிறது தெளிவாக தெரியுது. ஆமாம் ஜி, எனக்கு கரெக்டு தான். ஏன்னா இவர் போய் தான் சொல்கிறாரு. அவங்களும் வீடெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவர் அந்த டைம் போயிட்டு வரும்போது இவர் எஸ் ஆகிடுறாரு ஜி. காலையில் போலீஸார் தெரியும். இந்த நிகழ்ச்சியை இன்னும் உண்மையாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தாங்கல்ல, அவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணால் யாராவது ஒரு ஆள் இந்த அவேர்னஸ் கொடுத்தாராங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். ஒருத்தருக்கு கால் பண்ணி இலவச ஹலோ டியூனை பெறுவதற்கு ஸ்டார் மற்றும் 9 அழுத்தி மிங்க் மியூசிக் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஹலோ. ஜி கேட்குதா ஜி? சொல்லுடா. ஜி இந்த ஒருத்தர் கொடுக்குறேன் ஜி, ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் பேசு. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ இவர் சென்னைக்கு வந்திருக்காரு, நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காரு. உங்களுடைய ஹவுஸ் ஓனர்கிட்டையும் பேசணும், அந்த பொருள் எடுத்துகிட்டு போனவங்கள்ட்டையும் நாங்கள் பேசினோம். இப்போ ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இவரோட சேர்ந்து தான் நீங்களும் குடியிருந்தீங்களா? ஆமாங்க சார், நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான். சரி, இப்போ ஹவுஸ் ஓனர் தான் வந்து இதுக்கு முழுமையான பொறுப்பு. நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசினோம், அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னார். உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்களா ஹவுஸ் ஓனர்? எங்ககிட்ட அந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்குங்க. நாங்கள் போய் கேட்டோம். ஓகே. நான் ஆக்சுவலாக நாங்கள் ஷிஃப்டிங் பிளானில் தான் இருந்தோம். சரி, ஓகே. சரி, நாங்கள் எதுக்கு கேட்டோம், ஏன்னா அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, சரி அவர்கிட்ட டைம் கேட்கலான்னு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் போனோம். சரிங்க சார், சரிங்க. சரி, அப்புறமா அவர் வந்து ஷிஃப்டிங்க்கு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்குப்பா, மேபி எப்ப வேணா என்ன பிளான்ல பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல, எனக்கு ஏதாவது இன்டிமேஷன் வந்துச்சுன்னா நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ஆனா நீங்க நீங்க ரெடியா இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணாரு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த 3 monthsக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல, கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்க. சரிங்க சார், சரிங்க சார். அப்ப அவங்க சைடு நம்ம லாயர்லாம் வந்து பேசி, இது ஆக்சுவலா எந்த இன்டிமேஷன் கொடுத்துட்டு தானே சார் அவங்க வரணும். ஆமா ஆமா ஆமா. அவங்க அதாவது அந்த பொருள் எடுத்து போய் இப்ப ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க கஸ்டடி. இப்போ உங்களுடைய பொருளும் அங்கதான் இருக்கா? ஆமா சார், எங்களோட தான். உங்களுடைய பொருளோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? எங்களோட தான் இருக்கு சார், அப்படியே ஒரு 3 lakhs. ஓ சரி சரி சரி. ஆனால் வந்து இப்போ நீங்கள் 3 மாதம் இப்போ ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அவங்கள காலி பண்ண சொல்லிட்டேன், ஆனால் இவங்க யாரும் காலி பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அதோட உண்மைத்தன்மை அறிய தான் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம். அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம். அவர் காலி பண்ண சொன்னார். ஓகே ஓகே ஓகே. இன்டிமேட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாரு, நீங்க காலி பண்ணி தான் ஆகணும்னு அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தல. இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்ப வேணாலும் வரலாம், நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கங்க, எதுக்கும் ப்ரீ பிளான்டா இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இன்டிமேட் பண்ணி இதெல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த 3 மாசத்துல நடக்கல எதுவும். அந்த 3 மாசத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால நீங்க எல்லாருமே வந்து அப்படியே இருந்துட்டீங்களா? இல்ல, நாங்க ஆக்சுவலா வேற பிளான், அதாவது மாத்தலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி இப்போதைக்கு வராது. எப்படி இந்த ஒரு மாசம் 15 daysக்குள்ள ஏதாவது வீடு பார்த்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 15 daysக்குள்ள இந்த ப்ராப்ளம். சரி 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 சரி. அதான் எதுவும் நடக்காதுன்னு எதிர்பார்க்காத முன்னாடி நடந்துருச்சு. ஆமா, அவங்க ஆக்சுவலா இன்டிமேட் பண்ணிருக்கணும்ல சார், அந்த பொருள் எடுத்து வச்சிருக்காங்க, அந்த கொஸ்டின் எடுத்தாங்க இல்லீங்களா, அவங்க ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கணும், அவங்க ஓனருக்கு மட்டும் கிடையாது, அங்க குடியிருக்க எங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கணும். அந்த நோட்டீஸ் இன்டிமேட் பண்ணிட்டு தான் அவங்க கொஸ்டின் எடுத்து வந்திருக்கணும். திடீர்னு ரவுடிசம் பண்ற மாதிரி பண்ணா எப்படி சார்? நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா சார்? நீங்க 4 குடும்பமும் சேர்ந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க சார்? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு, பெட்டிஷன் நம்ம ஹை கோர்ட்ல போட்டுருக்கு சார், சென்னையிலேயே. சரி, ஓகே. நம்பர் பண்ணாருக்கு விட மாட்டேறாங்க அவங்க, ஆப்போசிட் தரப்பு. அந்த இப்ப பொருள் எடுத்து வச்சிருக்காங்கல்ல அவங்க. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ உங்க ஹவுஸ் ஓனர் பேசினதுக்கு இப்போ உங்க ஹவுஸ் ஓனர் மேல எந்த தவறு? ஹவுஸ் ஓனர் வந்து இப்ப அவர் கையில ஒண்ணுமே கிடையாது சார், அவர் கையில அந்த ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஓ சரி 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 சரி. அவர்கிட்ட நம்ம வந்து போராடுறது வேஸ்ட்.
யாருகிட்ட இப்ப பொருள் இருக்கு அவங்க கிட்ட தான் நம்ம போய் இப்போ அவர்கிட்ட இப்போ பேசினதுக்கு அந்த பொருளுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி அவர் உறுதிமொழி கொடுத்துருக்காரு, நம்ம சேனல்லே கொடுத்துருக்காரு லைவாவே. யாருங்க? உங்க ஹவுஸ் ஓனரே கொடுத்துருக்காரு, நான் வாங்கி தந்துறேன் சார். ஸ்ரீதர், அவர் பேர் ஸ்ரீதர். அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமா, ரெக்கார்டிங் ஆதாரத்தோட நாங்க வச்சிருக்கோம். லைவ்ல பேசியிருக்காரு அவர் வந்து. அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா சார், பத்திரமா வச்சிருக்கேங்க சார். சரி, ஓகே. சொன்னாங்க இந்த பொருள் எடுத்து வச்சிருக்காங்க. பொருள் எடுத்து வச்சவங்களை வந்து நீங்க எப்படி சார் நாட முடியும்? ஏன்னா உங்களுடைய உரிமைதாரர் வந்து ஹவுஸ் ஓனர் தான். ஹவுஸ் ஓனர் வந்து இன்டிமேட் கொடுத்துருக்கணும், அவர் தான் அவேர்னஸ் கொடுத்துருக்கணும். இல்ல ஹவுஸ் ஓனர்கிட்ட இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எடுத்துட்டு போனவர் நாங்க கோர்ட் ஆர்டரோட போலீஸோட வந்து கேமராவோட வந்து தான் நாங்க எடுத்துட்டு போனோங்கிற மாதிரி அவர் அந்த ரெக்கார்டிங் கொடுக்க சொல்லுங்க சார். நீங்க அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இல்ல அதை டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அந்த இதெல்லாம் என்ன உண்மை, மன சொல்றது உண்மையா பொய்யாங்கிறதுக்காக தான் நாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் உங்ககிட்டயும் உங்களுடைய வாதத்தையும் நாங்க கேட்கறோம். அதான் சார், நீங்க அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா சார். அதுல என்ன நடந்திருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா நாங்க தெளிவுபடுத்துறோம். நாங்க உங்களுடைய ஹவுஸ் ஓனர் தான் முழு பொறுப்புங்கிற மாதிரி. எனக்கு ஹவுஸ் ஓனர்னால நம்பிக்கை கிடையாது சார். சரிங்க சார், ஓகே சார், ஓகே சார். இப்போ மன சொல்றதெல்லாம் உண்மைதானா சார்? மனம் என்ன சார் சொன்னாரு? இல்ல அதுதான், இந்த மாதிரி 2 வருஷமா பொருள் கிடைக்காம பாதிக்கப்பட்டிருக்கோம். பொருள் கிடைக்காம இருக்கிறது அது எல்லாமே அவங்க கஸ்டடியில இருக்கிறதுனாலதான். அதுதான் சொன்னாரு. அது பாதிப்பு வந்து உங்களுக்கும் இருக்கும்ல, அது சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கேக்குறேன். எங்களுக்கு அதேதான் சார். எங்களுக்கு 2 வருஷமா பொருள் எல்லாம் கிடைக்காம சும்மாதான் நாங்க வேலைக்கு போகாம தான் சுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம மக்களுடைய பாதிப்பை தான் நாங்க பிரதிபலிக்கணும். அந்த உண்மைத்தன்மை என்னங்கிறத விவரிக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃபோன் கால்ஸ், இவ்வளோ பேச்சுக்களை வந்து நாங்கள் மக்கள் மன்றத்தில் பதிவு வைக்கிறோம். பண்ணுங்க சார், அதெல்லாம் நல்லா தான் பண்றாரு அவரு, அது பிரச்சனை இல்லைங்க. சரிங்க சார். எனக்கு நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போதைக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஓனர் தடையை பிடிக்கிறது வேஸ்ட்டுங்க. சரிங்க சார், ஓகே சார். ஏன்னா அவர் வந்து ஒன்னுத்துக்கும் லாக்கிங் கிடையாது. சரிங்க சார். இப்போ உங்களுடைய பொருளுக்கு நான் தான் உத்தரவாதம்ங்கிற மாதிரி அவர் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. கொடுத்துருந்தாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. சரிங்க அவர் சார். வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு அவர். ஏன்னா எடுத்திருந்த இந்த 2 வருஷத்துல எடுத்துருக்கு. சரிங்க சார், ஓகே சார். நன்றி சார், நன்றி. நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன். நன்றி சார், நன்றி. இப்போ அதுதான் இப்போ தெளிவாகுது. ஏன்னா நீங்கள் இப்போ யாருடைய வாதத்தை வச்சும் நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அதனால தான் எல்லாத்துடைய ஃபோன் கால்ஸையும் நம்ம கேட்கணும், இப்போ பேசுகிறோம். ஏன்னா அவங்களால சென்னையிலேருந்து வர முடியாது. அதனால தான் நாங்கள் ஃபோன் கால்ஸ்லேயே வந்து உறுதிப்படுத்துகிறோம். நெவரெஸ்ட் தமிழ். இப்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். ஓகே, போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை எப்படி மதிக்கிறாங்க, அந்த விவரத்தை சொல்லுங்கள். இப்போ நம்ம கமிஷனர் ஆஃபீஸில் போட்டிருக்கோன்னா, இப்போ அங்கேருந்து கமிஷனர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கள்ல, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் நம்ம போகிறோம். அங்கே அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு போய் உட்காந்தோம்னா நைட் ஒரு 10 மணி ஆனால் கூட நம்ம என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க சார். நாயில் எப்படி மதிக்க மாட்டாங்களா, அதோட கேவலம் மதிக்கிறாங்க போலீஸா. அன்றைக்கெல்லாம் போய் சார் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோம். மறுபடியும் 2 நாள் கழிச்சு போனோம். அப்படியே ரெகுலராக போயிட்டே தான் இருக்குது. அப்படி இன்னும் மட்டும் ஒரு ஸ்டெப் எடுக்கல சார். இப்போ இந்த பேட்டிலாம் பெரிய பெரிய சேனலில் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் ஏதாவது போலீஸ் தொடர்பு கொண்டாங்களா? யாருமே கூப்பிடல சார், ஒருத்தருமே கூப்பிடல. இப்போ தியாக வனிதா இருக்காங்களே, இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அன்றைக்கி அந்த பேட்டி எடுக்கும்போது வந்து பார்த்துட்டு போனார்ல, கால் பண்ணி கூட ஒன்று கூட பேசலை. சார் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம இது பண்ணி முடிச்சுக்கலாம் பேசலாம், ஒன்று கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி விட்டாங்க. இப்போ இந்த பேட்டிக்கு மாற்றி பேசுகிறாரு அவர். சேனல் போயிட்டோங்க சார், அங்கே புட்டுக்கிட்டலாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதுனால இப்படி பேசுகிறாங்க மாற்றி. இப்போ போலீஸ் தரப்புலேருந்து உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லையா? எதுவுமே சப்போர்ட் இல்லை சார். எந்த போலீஸ் யாரும் சப்போர்ட் ஒருத்தர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க சார். இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வந்து இப்போது 2 வருஷமாக பொருள் இல்லை. இப்போ இதனால உங்களுடைய பொருட்கள் என்னென்ன உள்ளே இருக்குது, அதில் அவங்க என்ன திருடுறாங்களா, ஏதாவது பொருட்கள் திருட பார்த்துருக்காங்களா, ஏதாவது அந்த மாதிரி தான் நடந்திருக்க சம்பாவிதங்கள்? சார் இப்போ நான் ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. இவர் தியாக சொல்கிறார் பொருள் கோர்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் இருக்குன்னா அந்த சீல் வச்சு அடிப்பாங்களே சார், சீலை அடிக்கலை, வெறும் பூட்டு மட்டும் தொங்கிருக்கு சார். அது ஒரு விஷயம். அப்புறம் கோர்ட்லேருந்து வரும்போது அமீனால வருவாங்களே, அமீனால வரவே இல்லை. போலீஸ்காரங்களை மட்டும் வக்கீல் மட்டும் கூப்பிட்டு வந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பொருள் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்புனா யாராவது உள்ளே போக முடியுமா? போக முடியாதுல்ல. எப்படி சார் நம்மளோட ஏடிஎம் கார்டு எடுக்கலாம்? எடுத்துருக்காங்களா? ஆமாம் சார், ஏடிஎம் கார்டு பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் எடுத்து ஏடிஎம்லேருந்து 25,000 பணம் எடுத்திருக்காங்க சார்.
எப்படி அது பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி எடுக்க முடியும் சார் அந்த கார்டு கொடுப்பாங்களே, கார்டுக்கு பின்னாடி ஒரு 4 நம்பர் இருக்கும்ல, கிழிச்சோம்னா வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்திருக்காங்க சார். அந்த கவரோட வச்சுட்டீங்க. அந்த கார்டுக்கு பின்னாடி வந்து கிழிச்சா நமக்கு இது பிளாக் கலரில் இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்திருக்காங்க சார். எப்படி சார் எடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்? எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க? 25,000 எடுத்திருக்காங்க சார். அது ரொம்ப சட்டத்தோட நீதிமன்றத்தை அவமதிக்கிற முழக்கம். இது ஒரு திருட்டு கேஸ் மாதிரி தான் சார் இது. அதான் இப்போ நீதிமன்ற உத்தரவில் இருக்கிறப்ப அவங்க எப்படி எடுக்க முடியும்? அதான் எப்படி எடுக்கலாம்? அன்றைக்கி பொருள் தொடவே கூடாது, அவங்க தொடவே கூடாது சார். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் போட்டிருக்காங்க. சம்பளம் போட்டு எங்கள் அப்பா இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாரு சார், வந்துடுச்சு. எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க மொத்தமாக இது வரைக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 எடுத்திருக்காங்க. 50,000 ஃபஸ்ட்டு ஒரு 25,000. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பேட்டி கொடுத்தேன் சார். இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதோட காப்பிலாம் என்கிட்ட இருக்குது சார், ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது என்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேட்டி கொடுத்தேன்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன் சார் எப்படி எடுக்கலான்ட்டு. இதுவே ஒரு காரணம் தான். நம்ம வீடை ஓப்பன் பண்ணி பீரோ இருக்குல்ல சார், பீரோவிலேருந்து எடுத்து செக் புக் எடுத்திருக்காங்க. அது எப்படி சார் எடுக்கலாம்? உங்களோட செக் புக்கா? அப்போட செக் புக் எடுத்து செக் புக்லேருந்து அப்போட பேரை போட்டு அப்போட சைனை அப்படியே போட்டிருக்காங்க. பணம் எடுத்திருக்காங்களா அதுலேயும்? ஆமாம் சார், அது ஒரு 25,000. அப்போ என்ன சொல்கிறார், ஒரு 2 days முன்னாடி சொல்லும்போது சம்பளம் போட்டு வீட்டு ஓனருக்கு வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுவோம்டா சம்பளம் அப்படின்ட்டு வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1000 rupees போட்டு. வேற வீட்டு ஓனர் இப்போ குடியிருக்கிறேன் சார், அந்த வீட்டு ஓனருக்கு வாடகை அவங்க அர்ஜென்ட்டாக ஒரு 5,000 கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. என் பையனுக்கு ஒரு 5,000 போட்டுருங்க சொல்கிறாங்க. 5,000 போகிறவங்களும் போது டெபிட்டட் வந்துடுச்சு. உடனே அடுத்த நிமிஷம் பேங்க்கில் போகணும் சார். அப்போ அவங்க பேங்க்கில் போனாலும் உங்களுக்கு யாரையும் எடுத்திருக்காங்க, மதுரையில் தான் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முதல் பணம் எடுத்தாங்கல்ல, அப்போ நீங்கள் போய் பிளாக்லாம் பண்ணீங்களா? பிளாக் பண்ணிட்டேன் சார். பிளாக் பண்ணி நம்பரில் சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் செக்கில் இப்போ எடுத்து இப்போ ரீசெண்டாக செக்கில் எடுத்திருக்காங்க. அது வந்து எங்கே சொல்கிறீங்க நீங்கள்? எந்த ஊரில் எடுத்திருக்காங்க? மதுரையில். பொருள் இருக்கிறது கோயம்புத்தூரில். எப்படி மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும்? யார் மதுரையிலேருந்து யார்? மதுரையில் இப்போ இந்த வனிதான்னு சொன்னாங்களே சார், அவங்க கூட ஒரு ஆள் வந்தாப்புல, அவர் மதுரைக்காரர் தான். எனக்கு அவரு மேலே தான் டவுட்டு. போன டைம் எடுத்தது மதுரையில். ஏடிஎம்மும் மதுரை. ஏடிஎம்ல கார்டு எடுத்து மதுரையில் எடுத்திருக்காங்க, கோயம்புத்தூரில் எடுத்திருக்காங்க, கணபதியில். ஸ்டேட்மெண்ட்டில் அதில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அப்பா போய் கொடுத்து எஃப்ஐஆரில் இது பண்ணி அந்த ஃபுட்டேஜில் இது எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க சார். யார்? அந்த மதுரையில் இருக்க நபர் மேலேயா இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷன் பொருள் எடுத்தான்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க சார். பேங்க்கில் போய் கேட்டால் ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ்கிட்ட ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்களா? போலீஸ்கிட்ட ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்க சார். ஆனால் போலீஸ் அது எடுக்கல. புரியல எனக்கு. நான் உங்களோட ஏடிஎம் யார் பணத்தை எடுத்தாங்களோ அந்த ஃபுட்டேஜா? அந்த ஃபுட்டேஜ் சார். அப்புறம் பேங்க்கில் போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க சொன்னப்போ ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க சார். ஃபுட்டேஜ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா போய் கொடுத்துருக்கு, எஃப்ஐஆர் போடுரு அப்படின்னாங்க சார். அவர் அதில் இன்னும் அப்படியே விட்டாங்க சார். அது எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டாங்க, அது எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டாங்க. அந்த நம்பர் ஆகலையா? சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல சார். ஒன்றுமே கொடுக்கல. இது பெரிய ஒரு நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல். நீதிமன்ற உத்தரவில் இருக்கக்கூடிய பொருளை கையாடல் பண்ணி அதை திருட்டுத்தனமாக எடுக்கிறது பெரிய திருட்டு. இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சார். இப்போ தியாகு சொன்னார் பார்த்தீங்களா, என்னோட பொருள் பூரா கோர்ட்டில் தான் இருக்குன்னு. எப்படி சார் இது எடுக்கலாம்? கேட்க கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். அப்போ அவர் தான் என்ன சொல்கிறாரு, இப்போ செக்கு நானும் சைன் போடலை, எங்கள் அப்பாவும் சைன் போடலை, அப்போ எப்படி சார் கோர்ட்டில் இருக்குன்னு சொல்கிறார், எப்படி சார் அவங்க கைக்கு போகும்? அப்பா திருடி இருக்காங்க. இது திருட்டு தான், இது திருட்டு. அதே மாதிரி சைனை போட்டு 25,000 எடுத்திருக்காங்க சார். அவரோட பேரோட அது வந்திருக்கு சார். ஆமாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா யாருன்னு இது உண்மை தெரிஞ்சுக்கல. அப்புறம் நாங்கள் மேனேஜர்கிட்ட போய் கேட்டோம், அப்புறம் அப்பாட்ட போய் கேட்டாங்க சைன் போடுங்க அப்படின்னு. அதே மாதிரி சைன் மிஸ் ஆகுது சார். கரெக்டாக இருக்கு. அந்த சைன் எப்படி அவங்களுக்கு தெரியும்? செக்கில் ஆல்ரெடி அந்த செக்கில் ஏதாவது சைன் போட்டு வச்சிருக்காங்க. செக்கில் சைனில் போடுவோம் சார். அந்த புக்கு வாங்கி அப்படியே புதுசாக வச்சிருக்கு சார் வீட்டில். நான் செக் அப்பாவோட கையெழுத்து எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்குறேன். உள்ள அந்த பொருளில் இருக்குல்ல சார், அதில் ஏதாச்சும் நம்ம ஏதாவது சைன் போட்டு நம்ம ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸில் இல்லை நம்மளோட எதுக்கோ வச்சுருப்போம், அந்த சைனை பார்த்து அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாடகையில் போய் இவ்வளோ பாதிப்படைஞ்ச ஒரு குடும்பமும் ஒரு இதாக இருக்கிற மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் என்னென்ன பாதிப்படைஞ்சிருக்கு? இப்போ நீங்கள் நிகழ்ச்சியிலலாம் பல தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் படம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது சார்? ரொம்ப கஷ்டம் சார். பாஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஜோதிகா மேம் படத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிட்டாங்க, எல்லாம் அனுப்பிட்டேன் சார். பாஸ்போர்ட்டுன்னு அப்படியே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு சார். அந்த படம் நடிச்சிருந்தா நீங்கள் நல்லா இருந்திருக்கு சார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற நமக்கு தான் அதோட வலி தெரியும் சார். ஆனால் அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது சார். எங்கள் அப்பா அப்புறம் ரொம்ப நூடுல்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுற இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகிறாரு சார். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏறி கஷ்டப்பட்டு 25,000 போச்சுலடா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். எனக்கு அதனால் என்ன பண்ணுறது தெரியல சார். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
சரி, அழுவாதீங்க, நல்லது நடக்கும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க, இந்த வீடியோ மூலமாக சொல்லலாம். சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். என்னால் ரொம்ப முடியல சார். நான் எல்லா இடத்துலையும் நான் போய் ஏறி இறங்கிட்டேன். இதுக்கு மேலே என்னால் உடம்புல தெம்பில்லை சார். இது கவர்மெண்ட்டு தான் இதை பார்த்து எதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த வீடியோ போய் எனக்கு எதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து என்னோடய பொருளை மட்டும் எனக்கு மீட்டு கொடுத்தா போதும் சார். மற்றபடி எதுவுமே எனக்கு வேண்டாம் சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். ட்ரெஸ்ஸு கூட போடுற கூட வழி இல்லை சார். இங்கே இது ட்ரெஸ்ஸு கூட பாருங்கள், ஃப்ரெண்டுகிட்ட கடனை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் சார். அப்படி இருக்கு என்னோட நிலைமை. அழுவாதீங்க. இன்னும் நீங்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் சாதிப்பீங்க. உங்களுடைய இந்த நிகழ்ச்சி மூலயமா, நாங்கள் எடுத்து வைத்த ஆதாரங்கள் மூலயமா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களுடன் நாங்கள் சந்திக்கிறோம். நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.